நண்பர்களுக்கு காலை வணக்கம். ஜான் ஏறினால் முளம் சறுக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இது எப்படின்னா, ஒரு காரியத்தில் நல்லா முயற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அதில் ஓரளவுக்கு கொஞ்சம் வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைச்சி சரி பரவாயில்ல அப்படின்னு நம்ம கொஞ்சம் மகிழ்ச்சி அடையும் போது எந்த அளவுக்கு வெற்றி கிடைச்சதோ அந்த அளவு ஒரு பெரிய தோல்வியை வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியிருக்கும். இதுக்கு தான் ஜான் ஏறினா முளம் சறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நமக்கு இதையே நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி பங்கு வர்த்தகத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இந்த பழமொழி ரொம்ப ரொம்ப பொருந்தும். எப்படின்னா, முதல்ல மார்க்கெட்டு மேலே போகுங்கிற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு கால் ஆப்ஷன் போட்டிருப்போம். டக்குன்னு ஒரு 5000 ரூபா அதில் ப்ராஃபிட்டு கிடைக்கும். ப்ராஃபிட்டு கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணோம்னா, உடனே வெளியில் வரணும்ல, அது வராமல் இன்னும் கொஞ்சம் மேலே போட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். 5000 கூட ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் வரட்டுமே, இன்றைக்கி மார்க்கெட்டு அப்போடு தானே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பார்ப்போம். அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே படார்னு என்ன சொன்னால், மேலே போன மார்க்கெட்டு பட்டுன்னு கீழே விழுந்துருவான் செங்குத்தா. அப்போ 5000 ரூபா ப்ராஃபிட்டு போனது படக்குன்னு 3000 ரூபா கீழே வந்துடும். 2000 ரூபா ப்ராஃபிட். இதுக்கு பேர் தான் ஜான் ஏறினா முளம் சறுக்குது. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடு பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த பழமொழி ரொம்ப பொருந்தும். நன்றி, வணக்கம்.